கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தீபா மாதிரியே இருக்கிற கீதாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு கார்த்திக் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி கான்ஷியஸ் வருது, கண் வச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே கார்த்திக் தீபாவை தான் கேட்குறாங்க. உடனே கார்த்திக் தீபாவை வர சொல்லி சொல்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சா? போன முறை தான் இந்த கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு பார்த்தா இப்போவும் நடந்த கல்யாணத்தை என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அபிராமி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தீபாவும் கார்த்தியும் கூப்பிடுங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்திக்கோட அப்பா வந்துட்டு உண்மையை சொல்ல வரும்போது டாக்டர் எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. இல்லை அவங்க கேன்டீன் வரைக்கும் போயிருக்காங்க, வீடு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு மாற்றி சொல்ல அப்போ அபிராமி வந்துட்டு என்ன ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்போ மீனாட்சி வந்துட்டு அது ஒன்றும் இல்லாத கேன்டீன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி, நான் உடனே அவங்கள பார்க்கணும், எனக்காக அவள் கழட்டி வச்ச தாலியை வந்துட்டு திரும்பவும் அவள் கழுத்தில் ஏறி இருக்கு, அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் வெளியில் வராங்க. என்ன இது, அத்தை வேற கண் முழிச்சதுமே தீபாவும் கார்த்திக்கு தான் கேட்குறாங்க, தீபா எங்கே போனா என்ன ஆனானே தெரியல அப்படின்னு சொல்ல அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே பட்டுன்னு எனக்கு என்னமோ தீபா உயிரோடு இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுமே எதுக்காக நீ இவ்வளோ அபசகுணமாக பேசுகிற அப்படின்னு அருண் திட்டுறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, நான் இப்போ என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன், அந்த ரம்யாவும் ரியாவும் தானே துப்பாக்கி வச்சுக்கிட்டு தீபாவை கூட்டிகிட்டு போனாங்க, அத்தைக்கு இப்படி ஆயிருக்குன்னா தீபா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல, அவள் வரலன்னா அப்போ கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தானே அர்த்தம், அந்த ரம்யா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம், தீபா உயிரோடு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அருண்லாம் வந்து திட்டுறாங்க. உடனே மீனாட்சி வந்துட்டு கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனந்த் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஆனந்த் கிட்ட வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஆனந்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லார்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க தீபா வந்து கிடச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே வந்து பயம் வருது. என்ன தீபா எப்படி உயிரோடு வந்தா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதை கேட்டுட்டு எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. நாம தானே அவளை மலையிலேருந்து தள்ளி விட்டோம், எப்படி அவள் உயிரோடு வந்தா அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தீபா மாதிரியே இருக்கிற கீதாவுக்கு கான்ஷியஸ் வருது. எந்திரிச்சு பார்க்குறாங்க. கீதான்றவங்க வந்து கீதா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி தான். அவங்க கண் மூச்சு பார்த்ததுமே நர்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஆமாம் என்னை யார் இங்கே அட்மிட் பண்ணது, போலீஸா அப்படின்னு கேட்க இல்லை மேடம் உங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்கே அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னபோது வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங், ஹஸ்பண்டா அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் உண்மையாக உங்களோட ஹஸ்பண்ட் தான் இங்கே அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி யார் அதை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக் உள்ளே வராங்க. யார் நீங்கள், எதுக்காக நீங்கள் என்னோட ஹஸ்பண்டை சொல்லி இங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க என்ன தெரியலையா அப்படின்னு கேட்க தெரியல மேன், யார் நீங்கள், முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் என்னென்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. அப்போது நர்ஸ் வந்துட்டு சார் இவங்களுக்கு தலையில் அடிப்பட்டதில் மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் ஹஸ்பண்டே யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்கக்கிட்ட வந்து கீதா வந்து கோவப்படுறாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறமா கார்த்திக் வந்து கீதா கிட்ட என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க முதல்ல நீங்கள் எதுக்காக என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லி நீங்கள் அட்மிட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் தீபா தான் அப்படின்னு சொல்ல வரும்போது ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பேச விடாமல் ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஆமாம் நர்ஸ் சொன்னாங்க நீங்கள் தான் பில்லை பே பண்ணதா சொன்னாங்க, எவ்வளோன்னு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் அதை வந்து சென்ட் பண்ணிடுறேன், நான் அதிகமாகவே சென்ட் பண்ணிடுறேன், எனக்காக நீங்கள் ஒன்றும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்ல கார்த்திக் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அதெல்லாம் இல்லை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் எதுக்காக என்ன உங்களோட ஒய்ஃப்னு சொல்லி இங்கே அட்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் சொல்லி அட்மிட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அடுத்த கேள்வி எதுவும் இருக்காது, அப்படி இல்லைன்னா யார் நீங்கள் எதுக்காக இப்படி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்பாங்க, அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் அமைதியாக இருக்காங்க. கார்த்திக் என்ன பேசுறதுனே புரியல. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்துட்டு கீதா வந்து மயங்கிடுவாங்க. மயங்கி அப்படியே வந்து பெட்டில் விழுந்துடுறாங்க. உடனே கார்த்திக் வந்து வெளியில் வந்து நர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நர்ஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெளியில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
அப்போது மீனாட்சியும் ஐஸ்வர்யாவும் இருப்பாங்க. கரெக்டாக திரும்பவும் அபிராமி வந்து மீனாட்சி கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தீபா எங்கே, கார்த்திக் எங்கே, உடனே அவங்கள வர சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்து கால் பண்ணி கார்த்திக் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அத்தை வேற வந்து தீபாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வேற பல்ஸ் வந்து ரேட் வந்து ஏறுது இறங்குது, பிபியும் வந்து ஏறுது இறங்குது, தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது அந்த மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராண்டுன்ற ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு தெரியுது. ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சதுமே வந்துட்டு தனியாக போயிட்டு நின்று புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு இப்போ தெரியல நமக்கு, தீபா வேறு உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாங்க, அவள் வந்துட்டேன்னா அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுது அப்படின்னா பயந்துக்கிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க மீனாட்சி நேராக போயிட்டு, என்ன ஐஸ்வர்யா ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அத்தை கண் முழிச்சிட்டாங்களா, தீபா வேற கிடச்சிட்டா, அந்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா உன்னை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தீபாவை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களே, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்க, நீ எதுக்காக அதை கேட்குற, அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேளம்பாக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு மலைக்கிட்ட ஒரு கிராண்டுன்ற ஹாஸ்பிட்டல் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே, என்ன இது நாம் தள்ளிவிட்ட அந்த மலை பக்கத்தில் இருந்ததா சொல்கிறாங்க, உடனே போயிட்டு அவள் கதையை முடிச்சிடணும், அவள் மட்டும் உயிரோடு வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து தீபா கதையை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.